Dear viewers, so in this video, na combined statistics service exam oda last year question paper solving with answers oda paaka porom. So this is the continuation of my last video. So question number 1, mean and variance of chi-square variate with n degrees of freedom are. இதுவும் ஆல்ரெடி நான் லாஸ்ட் வீடியோலேயே நான் போட்டிருக்கேன். chi-square டிஸ்ட்ரிபியூஷனாகவே மீன் வந்து n, வேரியன்ஸ் வந்து 2n தான். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். இது எல்லாமே பேசிக் தான். த டெஸ்ட் யூஸ்டு ஃபார் டெஸ்டிங் த இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். ஸோ இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ்னு வந்தாவே அது வந்து chi-square டெஸ்ட்டு தான். மற்ற டெஸ்ட்டு எல்லாமே பேஸ்ட் ஆன் மீன் அண்ட் வேரியன்ஸ். டி டெஸ்ட்லாம் ஜெட் டெஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டூ மீன்ஸ் ஆர் மீன்ஸ் அது பேஸ் பண்ணி வரும். எஃப் டெஸ்ட் வந்து வேரியன்ஸ் பேஸ் பண்ணி வரும். த த்ரீ டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் டி chi-square என்னென்னு கேட்குறாங்க. இது வந்து டிஸ்க்ரீட்டாக நார்மலாக கண்டினியூஸாக சாம்பிளிங்கானு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா டி எஃப் chi-square எல்லாமே டிஸ்க்ரீட் கிடையாது, கண்டினியூஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான். ஸோ நார்மல்னால் வந்து ஜட் டிஸ்ட்ரிபியூஷன் தான் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லுவோம். அதனால் விச் இஸ் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். இதுவும் chi-square டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா. த ரேஞ்ச் ஆஃப் chi-square டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் ஆல்வேஸ் நான் நெகட்டிவ் தான். அதோட வேல்யூ வந்து 0 to infinity. ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் நம்பர் 5 வந்து ஒரு ப்ராப்ளம். எக்ஸ் வந்து பாய்சான் வேரியேட் வித் பராமீட்டர் லேம்டா. பாய்சான் வேரியேட்னாவே ஒரே ஒரு பராமீட்டர் தான் இருக்கும், அது வந்து லேம்டா. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2 விச் இஸ் ஈக்குவல் டு 9 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4 ப்ளஸ் 90 இன்ட்டு ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 6. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் கொடுத்துட்டு லேம்டாவோட வேல்யூ என்னவா இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ ஆல்ரெடி இது ஒரு ப்ராப்ளம் சால்விங் தான். நான் ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபார் பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் P of capital X equal to small x e power minus lambda power x by x factorial கொடுத்துக்கிற கண்டிஷன் எழுதிட்டேன். இந்த ஸ்மால் எக்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்னா அந்த ஸ்மால் எக்ஸோட வேல்யூ 2, அதே மாதிரி வேல்யூவோட 4, வேல்யூ எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து e power minus lambda ஸ்கொயர் வந்து போத் சைடு காமனாக எடுத்து கேன்சல் பண்ணியிருக்கேன். ரிமைனிங் 1/2 which is equal to 3 lambda square by 8 lambda power 4 by 8 இருக்கும். இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா lambda power 4 3 lambda square minus 4 equal to 0. இது வந்து நான் குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷனாக கன்வெர்ட் பண்ணுறதுக்காக t வந்து lambda square எடுத்துக்கிறேன். இது சிம்பிளிஃபை பண்ணி எனக்கு என்ன கிடைக்குன்னா t equal to 1 t equal to minus 4. ஸோ இது lambda square equal to 1 lambda square minus 4 இருக்கும். ஸோ lambda square minus 4 சிம்பிளிஃபை பண்ணால் எனக்கு வந்து ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கிடைக்கும். ஸோ விச் இஸ் நாட் பாசிபிள் பிகாஸ் ஆஃப் lambda ஆல்வேஸ் நான் நெகட்டிவ். ஸோ அப்போ lambda ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 lambda ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 1 இருக்கும். இப்போ lambda நான் நெகட்டிவ்ன்றதால lambda ஈக்குவல் டு 1 தான். இது கரெக்ட் ஆன்சர். இட் இஸ் கிவன். ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 6. இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின். ஆல்ரெடி ஐஏடின்னு நான் என்னன்னே லாஸ்ட்டு மை வீடியோவில் சொல்லியிருக்கேன். த அப்ரிவேஷன் ஆஃப் ஐஏடி ஸ்டாண்ட்ஸ் ஃபார். அப்ரிவேஷன் ஆஃப் ஐஏடினா ஒன்றுமே இல்லை, இண்டிபெண்ட் ஐடென்டிக்கலி டிஸ்ட்ரிபியூட்டட் ரேண்டம் வேரியபிள்னு சொல்லியிருக்கோம். ஸோ பேஸ்ட் ஆன் திஸ் ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஐடென்டிக்கலி இண்டிபெண்டாக கிடையாது, போத் ஏ அண்ட் பியும் கிடையாது. நெக்ஸ்ட்டு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் டென்ஸ் டு, அதாவது பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் எப்போ வந்து பாய்சான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுனா n வந்து டென்ஸ் டு இன்ஃபினிட்டி ஆகணும், p டென்ஸ் டு 0வாக இருக்கணும், np வந்து லேம்டாவாக இருக்கணும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். ஸோ ஆல்ரெடி chi-square டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் யூஸ்ஃபுல் டெஸ்ட் ஃபார் என்னென்னு சொல்லியிருக்காங்க. ஈக்குவலிட்டி ஆஃப் செவரல் பாப்புலேஷன் வேரியன்ஸ், ஈக்குவலிட்டி ஆஃப் செவரல் பாப்புலேஷன் ஆஃப் கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட், இண்டிபெண்டன்ட் ஆஃப் அட்ரிபியூட்ஸ். chi-square டிஸ்ட்னாவே இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அட்ரிபியூட்ஸ் தான். கொஸ்டின் நம்பர் 9. ஸோ இதுவும் நான் லாஸ்ட்டு வீடியோவிலேயே ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன். த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன். த மீன் அண்ட் வேரியன்ஸ் ஆஃப் பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் NP, NPQ. In usual notation,
the moment generative function of binomial distribution is இதுவும் நான் கடைசி வீடியோவில் சொல்லியிருக்கேன் q plus p power t whole power n. The area under the standard normal curve beyond the ordinate at the point 1.96 which is given 5%. அதே மாதிரி if x வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மியூ கமா சிக்மா ஸ்கொயர் த பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் கவர் இது வந்து பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஒரு ப்ராப்பர்ட்டி தான். அது வந்து மியூ ப்ளஸ் ஆர் மைனஸ் சிக்மாவாக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 13 ஒரு பேசிக் ப்ராப்ளம் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனில். இஃப் எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 8,64 the standard normal variant of z will be. அப்போ z என்னவா இருக்குன்னு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வாங்க நான் சொல்யூஷன் சொல்கிறேன். எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 8,64னா the standard normal variant of z வந்து n ஆஃப் மியூ கமா சிக்மா ஸ்கொயராக இருக்கும். அப்போ இது வந்து கிவன் ப்ராப்ளத்தில் கம்பேர் பண்ணிங்களா மியூ வந்து 8 சிக்மா ஸ்கொயர் வந்து 64னா சிக்மா வந்து 8ஆக இருக்கும். அப்போ இசட் ஸ்டார் 6 வந்து இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 8 மியூ வந்து 8 சிக்மா பை 8. அப்போ இதை கம்பேர் பண்ணிங்களா நமக்கு எங்கே ஆப்ஷன் இருக்குது இஸ் கிவன் ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஒன். The probability mass function of binomial distribution with useful notation ஒன்றும் இல்லை பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷனோட ஃபார்முலா என்னென்னு கேட்குறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வராது, ஆப்ஷன் பி வராது. இதுவும் நான் லாஸ்ட் கொஸ்டின்லேயே லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருக்கேன். அடுத்து கொஸ்டின் நம்பர் 15. எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் 5,1 த ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் ஆஃப் நார்மல் வேரியேட்டிஸ் 4 ஆப்ஷன் இஸ் கிவன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷனாக 5,1னா மியூ வந்து 5 சிக்மா ஸ்கொயர் 1னா சிக்மா வந்து 1 தான். ஸோ பை தி டெஃபினிஷன் ஆஃப் நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை சிக்மா இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 பை இ பவர் மைனஸ் 1 பை 2 இன்டு எக்ஸ் மைனஸ் மியூ டிவைட் பை சிக்மா ஹோல் ஸ்கொயர். ஸோ இதில் வந்து வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். என்ன கிடைக்குன்னா 1 பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ரூட் 2 பை எக்ஸ்போனன்ஷியல் பவர் இ பவர் மைனஸ் 1 பை 2 மியூவோட வேல்யூ 5 சிக்மாவோட வேல்யூ 1ன்றதால இ பவர் மைனஸ் 1 பை 2 எக்ஸ் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் விச் இஸ் கிவன் ஆப்ஷன் டி இஸ் கரெக்ட் ஒன். Question number 16. For a normal frequency, the odd order movement of mu of 2r plus 1 are equal to. So, normal distribution பொறுத்த வரைக்கும் odd அதாவது odd movement mu 1, mu 3, mu 5, mu 7 எல்லாமே என்னவா இருக்குன்னா 0 இருக்கும். The momentum generative function of normal distribution of mu comma sigma square is always mu t plus sigma square. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 18 கொஸ்டின். எக்ஸ் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் மியூ கமா சிக்மா ஸ்கொயர்னா ஒய் வந்து நார்மல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் மியூ டூ கமா சிக்மா ஸ்கொயர்னா இதோடைய சம் என்னவா இருக்கும். அப்போ சம் ஆஃப் மீன் அண்ட் சம் ஆஃப் வேரியன்ஸ் தான் which is option A is correct one. The mean of chi-square distribution அதாவது மீன் வந்து வேரியன்ஸில் எப்படி இருக்குன்னா ஆஃபாக இருக்கும். ஏன்னா மீன் வந்து என்ன 2a வந்து 2nனா வேரியன்ஸோட ஆஃப் தான் மீன் chi-square distributionல. The mean of chi-square distribution again in the question repeated this for n. Okay, thanks for watching. Please subscribe, like and subscribe for more videos.